தேவனுடைய கிருபைக்கு சாட்சியாக சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் தாம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு என்றும் ஒரு அற்புதமானவராக அதிசயமானவராகத்தான் இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் சென்னையில் பல பகுதிக்கு சென்று நான் திரும்பி கொண்டிருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது மணலி பைபாஸ். நல்ல ஒரு புதிய கார் டொயோட்டா எட்டியோஸ் வேகமாக வந்து மேம்பாலத்திலிருந்து கீழே இறங்குகிறேன். பின்னாடி டயர் என்ன செஞ்சிச்சு, வெடிச்சிச்சு. டயர் வெடிச்சா வண்டியை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தாறுமாறாக ஓடுறது டிரைவருக்கு தான் தெரியும், ஓட்டுறவங்களுக்கு தெரியும். அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து கீழே இறக்கத்தில் நிறுத்திட்டேன். ரொம்ப டயர்டு. வீட்டுக்கு போய் எப்போ படுக்கணும் அப்படின்னு அவ்வளோ கடுமையான டயர்ட்னஸ். உடனே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி உடனே டக்குன்னு பின்னாடி டிக்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ஒரு ஸ்டெப்னி, டயர் ஃபுல்லாக கிழிஞ்சு போன ஸ்டெப்னி உள்ள இருக்கு. ஜாக்கி இருக்குமான்னு பார்த்தா ஜாக்கியும் இல்லை. காரு பார்த்தா எப்படி இருக்குது, புதுசாக இருக்குது. இரவு வாங்கிட்டு போன காரில் இதெல்லாம் செக் பண்ணவே இல்லை. இப்படி இடமா அடிச்சு ஆண்டவரேன்னு சொல்லி அப்படி திரும்புகிறேன். ஒரு சஃபாரி போட்ட ஒரு ஊழியக்காரர் வந்தார். ஐயா ஸ்தோத்திரையா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா பேசினா அவர் ஒரு ஊழியக்காரர் ஜான் பீட்டர் பேர். இறுதியா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா நாங்கள் நிறுத்திருக்கிற கடையிலேருந்து கண்ணு கட்டின தூரத்தில் பக்கத்தில் பஞ்சர் கடை. அங்கே போய் பார்த்தா ஒரே ஒரு டயர், ஏற்கனவே இதில் ஒரு டயர் மாற்றிருக்கிறாங்க. 3 டயர் ஒரே மாதிரி டயரு, மாற்றின டயரு வேறு நம்பர் சைஸ் மாறி போச்சு. இப்போ அதுதான் வெடிச்சிச்சு. கடைசியில் பார்த்தா இது போட வேண்டிய ஒரே ஒரு டயர், செகண்ட் ஹேண்ட் டயர் எங்கே இருக்குது, அந்த கடையில் இருக்கு. அவங்க டயர் போட சொல்லிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஐயா ஒரு ஜபத்துக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு டீ கடிக்கிறாங்க. ஜோம் பண்ணோம். எங்களுக்கு நல்ல டீ என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க. குடிச்சிட்டு வந்தோம். அந்த கார் ரெடி ஆகிடுச்சு. திரும்ப என்ன செஞ்சிட்டோம், எடுத்துகிட்டு வந்துட்டோம். எந்த சிரமமும் அதோட வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே திருப்பூர் வந்த உடனே கடுமையான காய்ச்சல், எழுந்திருக்கவே முடியல. எப்பயுமே என்னை ரொம்ப கம்பல் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறது ஐஸ்வர்வது தான். இப்போ நான் தூரமாக இருக்கிறதுனால இப்போ அந்த வாய்ப்பு அவருக்கு இல்லை. ஜோசுவா என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு டூவீலரில் என்ன செஞ்சுட்டு ஏறிட்டேன். புதுப்பாளையத்துலேருந்து பெங்களூர் போயிட்டுக்கிறேன். பாதி வழி பெட்ரோல் ட்ரை ஆயிடுச்சு. எனக்கா வண்டி விட்டு இறங்கினா அப்படியே ரோட்லேயே என்ன செஞ்சிருவேன், படுத்துவேன். ஒரு மரண போராட்டம். யோசிக்கிறேன், இப்போ திரும்ப வீட்டுக்கு போக முடியாது, ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது. நடு வழியில் இருக்கிற பெட்ரோல் பங்கு தூரம். ஒரு செகண்ட் அப்படியே டக்குனு ஜோசோ வண்டியை சாட்சி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண பாட்டேன். வண்டியை சாட்சி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக பெட்ரோல் பங்க் வாசலில் போய் நின்றுச்சு. அலையிலையா சொல்லுவோமா? அலையிலையா. ஒன்றும் இல்லை, 2 இல்லை, இப்படி நிறைய முந்தின நாள் நான் ஜோசுவா கோயம்புத்தூர் போகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வண்டி மோசமான கடைசி வீலர் நின்றுடுச்சு. பட் நின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் ஷெட். அடுத்தது அங்கே போனால் இது ரெடி ஆகாது, 4500 ரூபா ஒரு கார்பரேட்டர் மாற்றணும்னு சொல்லி கட்டு கம்பி வச்சு கட்டி கொடுத்தான். 1 கிலோமீட்டர் கூட அந்த என்ன செய்யலை, போகல. மிகப்பெரிய போராட்டத்தோடு அந்த வண்டியை நாங்கள் பேரூர் என்ன செஞ்சுட்டோம், கொண்டு போயிட்டோம். அங்கே போய் ஒரு நாள் ராத்திரி தங்கி அடுத்த நாள் நேற்றுக்கு சாயங்காலம் தான் ஜோசுவா வண்டி என்ன செஞ்சார். இவ்வளோ பெரிய செலவு என்ன பண்ணுவோன்னு அங்கே வந்து சொல்ல, பாஸ்டர் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, கார்பரேட்டருக்கு நான் தான் ஸ்பான்சர்னு ஒருத்தர் என்ன செய்கிறார், ஒரு தேவ மனுஷன் சொல்கிறார். அலையிலையா சொல்லுமா? ஆண்டவர் எவ்வளவு நல்லவனாக இருக்கிறார், அவர் எவ்வளவு பெரியவனாக இருக்கிறார். அலையிலையா. எங்கே நாம் நிர்கதியாக நிற்கிறோமோ அந்த இடத்துல நான் உன்னை விட்டு ஒழுகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அலையிலையா சொல்லுமா? அலையிலையா. இன்னைக்கு கூட ஒரு ஆழமான தேவனுடைய சத்தியத்தை எளிமையாக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். வாசியுங்கள் ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து
தேவ மகிமை அற்றவர்களாகி. எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாயிட்டோம். இப்ப நம்ம சொல்லும் போது யாருக்கா கோபம் வந்துச்சா? யாருக்குமே கோபம் வரல. ஆனா இந்த வசனத்தை யூதர்களுக்கு மத்தியில் என்ன செய்ய முடியாது, ஈஸியா சொல்ல முடியாது. நம்மளோட கூட ஒரு காலத்துல பாவிகளே மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, தேவன் கோபமா இருக்கிறாருன்னு சொல்லி பேசினா நாங்களாம் பாவிகளான ஒரு கூட்டம் என்ன செய்வானுங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரிதான் யூதர்கள் தங்களை நீதிமான்கள் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் இப்படி ஒரு வார்த்தை யார் சொல்றார்? பவுலப்போஸ்தலன் சொல்ற, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களாயிட்டோம். நாங்க பாவியா? நாங்க பாவியா? எங்க மேல உனக்கு தெரியுமா? எல்லாம் யாருக்கு சண்டைக்கு வராங்க? பவுல்ட்டு சண்டைக்கு வராங்க. இப்ப வாசி 3 அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து வாசிங்கள. அப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினால் பிரயோஜனம் என்ன? எவ்விதத்திலும் மிகுதியா இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது, விசேஷித்த மேன்மையாமே. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, யூதர்களே நீங்க சொல்றது உண்மைதான், நீங்க சாதாரண ஆட்கள் அல்ல, நீங்கள் மேன்மையானவர்கள். தேவனுடைய வாக்கியங்கள் யார்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு? உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. அது எவ்விதத்திலையும் மேன்மையானது, அது மிகுதியானது சொல்றாரு. யூதனுடைய மேன்மையை சொல்லிட்டு வரும்போதுதான் சொல்றாரு, எல்லாரும் பாவம் செய்த தேவனுடைய. ஏப்பா இப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டேன்? தலைக்கு மேல எங்களை தூக்கி கீழே குடி வெட்டி என்ன செஞ்சுட்டேன்? உள்ள போட்டுட்டியே. ஆண்டவர் கூட நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளை குறித்து நம்ம வாசிக்கும் போது சபைகளுடைய குறை நிறைகளை சொல்வார். எடுத்தவன குறை சொல்ல மாட்டார். உன் உண்மையை அறிந்திருக்கிறேன், வைராக்கியத்தை அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், கொஞ்சம் பலன் இருந்த நீ என்னை மறுதலியாமல் இருக்கிறத நான் அறிந்திருக்கிறேன், எல்லாம் சொல்லிட்டேன். ஆனாலும் பேரில் எனக்கு ஒரு ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று ஒரு பேர் எனக்கு என்ன இருக்குது? எல்லாம் நல்லதையும் சொல்லிட்டு கடைசியில் என்ன கொண்டு முடிக்கிறாரு? எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் இன்னும் நீ குறை உள்ளவனாகத்தான் இருக்கிறாய். யூதனே, நியாயப்பிரமாணம் உனக்கு கொடுக்கப்பட்டது, தேவனுடைய வாக்கியம் உனக்கு கொடுக்கப்பட்டது, எல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் நீ தேவனுடைய மகிமையை இழந்த ஒருவனாகத்தான் இருக்கிறாய். அல்லேலூயா. இப்படி சொன்னா எல்லாரும் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்துக்காக 1ஆவது அதிகாரம், ரோமர் 1ஆவது அதிகாரம் 18 முதல் 20 வரைக்கும் வாசிங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவளுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாக அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல யூதர்களுக்கு சொல்லும் போதே போய் சொல்றாரு, யூதர்களே நீங்கள் மாத்திரம் தேவனை அறிந்தவர்கள் என்று சொல்லி நினைத்துக் கொள்ள வேண்டாம். தேவன் உங்களுக்கு மாத்திரம் வெளிப்பட்டு உங்களுக்கு மாத்திரம் தன்னுடைய வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் என்ன வேண்டாம். உலகத்திலே மனிதனாய் பிறந்த எல்லா மனுஷனுக்குள்ளேயும் தேவன் தம்மை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உனக்கு வெறும் பலரை எழுதி கொடுத்திருக்கிறார். உள்ளே தேவனை அறிகிற அறிவை அவருடைய மனதிலே ஆண்டவரை எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இருதயத்திலே தேவன் நம்முடைய வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். இது தப்புன்னு தெரியாத யாரும் உலகத்துல இன்னும் தப்பி பிறக்கல. அல்லேலூயா. எது தப்பு எது சரின்னு சொல்லி சட்டங்கள் அறியாதவர்களே இன்னைக்கு என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும்.
அதே சமயத்துல அப்படி மனசுக்கு சரின்றதும் தெரியும், சரியில்லைன்றதும் தெரியும். சரியில்லைன்னு தெரிஞ்சோம், இதுதான் சரின்னு சொல்லி வாதாடி ஜெயிக்கவும் நமக்கு தெரியுமா தெரியாதா? இல்லையா? ஆனா ஒண்ணு, தேவன் எல்லாருடைய மனதையும் தம்மை அறிகிற அறிவினாலே அவர் நிரப்பி இருக்கிறார். எல்லாருடைய இதயத்துக்கும் தேவன் தன்னை காண்பித்து கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே ஒன்னாவது அந்த 20ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி வாசிங்க. ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல, ஆண்டவரே நான் வந்து யூதனா பிறக்கல, நான் வந்து நியாயப்பிரமாணத்தை படிக்கல, எனக்கு எது நல்லது கெட்டது எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க, நியாயப்பிரமாணத்தினாலதான் பாவத்தை குறித்ததான அறிவு எனக்கு வந்திருக்கிறது, நியாயப்பிரமாணத்தினாலதான் பாவத்தை குறித்ததான தண்டனை எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தில் தெரிந்து கொண்ட யூதர்கள் அளவுக்கு இன்னும் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி யாருமே என்ன செய்ய முடியாது, போக்கு சொல்ல முடியாது. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக யூதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, யூதர்களே தேவன் உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்ததுனாலே ஒரு முறை தேவன் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆல்ரெடி உங்கள் உள்ளத்துல எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த மனசாட்சியுடைய வெளிப்பாடுகளை சேர்த்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா நீங்க ரெட்டிப்பான உத்தரவாதத்துக்கு உரிமையாக இருக்கிறீர்கள். புறஜாதிகள் ஒன்னே ஒண்ணுதான், ஆனா உங்களுக்கு எப்படி? ஆமா, அவர்களும் போக்கு சொல்ல முடியாது, நீங்களும் என்ன செய்ய முடியாது, போக்கு சொல்ல முடியாது. நீங்க வாசிச்சு பாருங்க, 2வது அதிகாரத்தினுடைய முதல் பகுதி வாசிங்களே. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக திருக்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக திருக்கிறவைகளோ நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிற யூதர்களை பார்த்து சொல்றாரு, யூதர்களே நீங்க நியாயப்பிரமாணத்தின்படி மற்றவர்களை நீ என்ன செய்றீங்க, தீர்ப்பு செய்றீங்க. இது இந்த சட்டத்தின்படி தப்பு, இது அந்த சட்டத்தின்படி தப்புன்னு சொல்லிட்டு நீங்களே அந்த சட்டத்தை மீறுகிறவர்களாக இருக்கிறபடினாலே நீங்கள் எந்த தீர்ப்பினாலே தீர்க்கிறீர்களோ அதே தீர்ப்பினாலே நீங்களும் குற்றவாளியாக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, இப்போது ரோமர் 5வது அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பலாம். ரோமர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நல்ல கவனிங்க. ஏற்கனவே சொல்றாரு, தேவனுடைய மகிமையை நம்ம எல்லாம் என்ன செஞ்சிட்டோம், இழந்துட்டோம். அதை திரும்ப என்ன செஞ்சாகணும், அதை திரும்ப அடைஞ்சாகணும். அந்த மகிமையை அடைவதற்கு நீ எதை நம்புகிறாய்? நீ இழந்து போன தேவனுடைய மகிமையை திரும்ப நீ பெற்றுக் கொள்வதற்கு நீ எதை நம்புகிறாய்? கிரியைகளின் பிரமாணத்தை நம்புகிறாயா அல்லது விசுவாச பிரமாணத்தை நம்புகிறாயா? கிருபையினாலே தேவ மகிமையை, இழந்த தேவ மகிமையை மீண்டும் அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நாம் இருக்கிறோம். கர்மத்தடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேவ மகிமைனா என்னன்னு வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3:6 7 வாசிங்க. 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்போது இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, நிர்வாணிகள் என்று அறிந்து. நல்லா கவனிங்க, எல்லாம் கவனிங்க. எதிர்க்கு பார்வை சரியா தெரியல, நான் செக் பண்றேன். இது எவ்வளோமா வசந்த்? இது எவ்வளோ? 2 கரெக்டா சொல்றாங்க. யாருக்கா தெரியலையா அது எவ்வளோன்னு? எவ்வளோ அது தெரியலையா? புரியல, சத்தமா சொல்லு. 2. அப்ப சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் இங்க இருக்கிறவங்க பார்வை தெரியுது இல்லையா? இப்ப இந்த
7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அப்போது அவருடைய கண்கள், இப்ப எல்லாம் கண்ணு மூடிங்களேன், ஒரு செகண்ட் கண்ணை மூடிங்க. இப்ப கண்ணுக்கு முன்னாடி நான் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? என் சத்தம் கேக்குதா? சத்தம் கண்ணை திறந்து. கண்ணு திறக்கப்பட்டுச்சுன்னா ஆதாமும் ஏவாளும் இது வரைக்கும் கண்ணை மூடி வாழ்ந்திருந்தாங்களா? அது கண்ணில் இல்லையா? சொல்லுங்க. அப்படியானால் கண் திறக்கப்பட்டது என்ற வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது எங்க? என்ன 23 வாசிக்கும் சொல்றான், கண் திறக்கப்பட்டவன். நான் வரும்போது என் கண்ணு திறக்கப்படல, ஆனா ஒரு இடத்துல கழுதியின் மூலமா தான் என் கண்ணு திறக்கப்பட்டுச்சு. திறந்து பார்த்தது தான் தெரியுது, முன்னாடி யார் நிக்கிறா? தேவன் நிற்கிறார். நான் போகக்கூடாத ஒரு இடம், ஆனால் எங்க வந்திருக்கிறேன். வந்தது சபிக்கும்படி. ஆனா கண்ணு திறக்கப்பட்ட பிற்பாடு சாபத்திற்கு பதிலாக ஆசீர்வாதம் வந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அங்க கண்ணு திறந்தது ஒரு கண்ணு, இங்கு கண்ணு என்ன ஆயிடுச்சு? திறந்துச்சு. இது வேற ஒரு கண்ணு. அல்லேலூயா. கவனிங்க, ஆதாமி ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கி அவளுக்கு வஸ்திரங்களை உடுத்தினாரா? சொல்லுங்க. எந்த வஸ்திரத்தையும் உடுத்தவில்லை. 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நர்சிலே ஊதினார். மனுஷன் எப்படி ஆயிட்டான்? ஜீவாத்மாவாயிட்டான். மனுஷன் ஜீவாத்மாவாயிட்டான். தேவனை போல என்ன செஞ்சிட்டான்? மாறிட்டான். இப்போது தேவன் தன்னுடைய ஜீவனாலே அவனை மூடி இருக்கிறார். உள்ளேயும் ஜீவன், வெளியேயும் ஜீவன். வெளியே அவருடைய ஜீவன் அவனை மூடி இருக்கிறது. தேவனே ஆதாமை தம்மாலே மூடி மறைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆதாமின் ஆடை பவுல் சொல்கிறார், நாங்கள் கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவை எங்கள் சரீரங்களிலே அணிந்து கொண்டிருக்கிறோம். அதை போல ஆதாமும் ஏவாளும் தேவனை, தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய அருகாமையை, தேவனுடைய மகிமையை தன்னுடைய சரீரத்திலே அவர்கள் அணிந்திருந்தார்கள். தேவன் அவளை மூடி இருந்தார். அல்லேலூயா. இப்ப தேவன் மகிமை மூடி இருக்கும் போது இப்ப என்ன தேவைப்படல? அவங்களுக்கு என்ன தேவைப்படல? ட்ரெஸ், கண்ணு இருக்குமா? நல்லா தெரிஞ்சுங்க. என்ன தேவைப்படல? ட்ரெஸ் தேவைப்படல. வெறும் ட்ரெஸ் மட்டுமா தேவைப்படல? பசிக்கு ஆகாரமும் தேவைப்படல. பயணம் செய்வதற்கு வாகனமும் தேவைப்படல. நல்லா புரிஞ்சுங்க. தாகத்துக்கு தண்ணீரும் தேவைப்படல. ஆனா தாகத்துக்கு அங்கு ஒரு நதி 4 ஆறுகளாக பிரிந்து பாய்கிறது. ஆனால் அவர்களுக்கு தாகத்துக்காக குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல சமயத்துல ரொம்ப தாகத்துக்காக நம்ம ஜூஸ் குடிக்கிறோமா? சொல்லுங்க. தாகத்துக்காக சூப் குடிக்கிறோமா? சொல்லுங்க. எதுக்கு குடிக்கிறோம்? நமக்கு இப்ப எல்லாமே ஏதோ ஒரு தேவைக்காக குடிக்கிறோம். அப்பொழுது தேவைக்காக அல்ல, டேஸ்டுக்காக தான் எல்லாவற்றையும் ஆண்டவர் படைச்சிருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப பசியை மேற்கொண்ட வாழ்க்கை, தாகத்தை மேற்கொண்ட வாழ்க்கை, வியாதியை மேற்கொண்ட வாழ்க்கை, எல்லாவற்றுக்கும் மேல அவன் ஜீவ ஆத்மாவாக என்ன செஞ்சிருந்தான்? மாறி இருந்தான். அதைத்தான் சொல்லுகிறது தேவனுடைய மகிமை. எல்லாரும் பாவம் செய்த தேவனுடைய மகிமை இழந்திருந்தார்கள். ஆதாமோ தேவனால் மண்ணினாலே சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய ஜீவ சுவாசத்தை பெற்று தேவ மகிமையினாலே மூடப்பட்டிருந்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இந்த தேவனுடைய மகிமை நீங்க 1வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 1:27. தேவன் தம்முடைய சாயலாக தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். 26ஆம் வசனத்துடைய முதல் பகுதி வாசிங்க. நமது சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அல்ல கவனிங்க. தேவனுடைய மகிமை என்பது தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம்.
சாயல் தேவனுடைய ரூபம்னா என்ன? நம்ம பொதுவாக நினைக்கிற ஒரு குழந்தையை பார்த்தோன்னு அம்மா மாதிரி இருக்கு, அப்பா மாதிரி இருக்கு. இந்த சாயல் மாத்திரம் அல்ல, தேவனுடைய சாயலே பரிசுத்தம், தேவனுடைய சாயலே நீதி. வாசித்து பாருங்கள், எபேசியர் 2:24 வாசிங்க. எபேசியர் 4:24 வாசிங்க. 23-24 சேர்ந்து வாசிக்கலாம். உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவனாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இல்ல கவனிங்க, மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம், மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம். உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இந்த உலகத்துல மெய்யான நீதியை பார்க்க முடியுமா? மெய்யான பரிசுத்தத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப மெய்யான நீதி எங்க இருக்கு? மெய்யான நீதி கிறிஸ்துவனிடத்துல, மெய்யான பரிசுத்தம் கிறிஸ்துவனிடத்துல இருக்கிறது. அப்ப அந்த மெய்யான நீதி, அந்த மெய்யான பரிசுத்தத்துல ஆண்டவரை ஒரு புதிய மனுஷனா மாற்ற விரும்புகிறாரு. அல்லேலூயா. அந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு இன்னும் பொய்யான நீதியிலோ பொய்யான பரிசுத்தத்திலோ இன்றைக்கு திருச்சபைகள் வாழ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, நீதி இரண்டு வகையான நீதி இருக்கு. ஒன்னு சுய நீதி, இன்னொன்னு தேவனுடைய நீதி. சுய நீதினாலே என்னை நான் நீதிமானாக்கி கொள்ள முயற்சி செய்கிறேன். எவ்வித முயற்சியுமே இல்லாமல் தேவன் தம்முடைய நீதினாலே, தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி நீதிமானாக்குகிறார். இது என்னுடைய கிரியைகளுக்கு அப்பாற்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். என்னை நானே நீதிமானாக்கி கொள்ள நான் பிரயாசப்பட்டு என்னுடைய கிரியைகளினாலே நான் நீதிமானாக என்னை நான் காண்பிக்கும் பொழுது தேவன் எனக்காக வைத்திருக்கிறதான அந்த நீதியை பெற்றுக்கொள்ள எனக்கு என்ன இடம் இல்லை. அல்லேலூயா. ஒரு பாத்திரத்துல அழுக்கான தண்ணீரை வைத்திருக்கும் போது அந்த பாத்திரத்துல மினரல் வாட்டர், தூய்மையான தண்ணீரை ஊற்றணும்னா முதல்ல நீங்க என்ன செய்யணும்? அதுல இருக்கிறத கீழே ஊத்துற பிற்பாடுதான் அப்புறம் இது என்ன செய்ய முடியும்? உள்ள ஊற்ற முடியும். நல்ல கவனிங்க, இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் சுய கிரியைகளினாலே, கிரியைகளின் பிரமாதத்தினாலே இன்னும் நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான் என்று சொல்லி தங்களை காண்பிக்க பிரயாசப்படுகிறார்கள். உதாரணத்துக்கு, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் நம்ம அப்படி என்ன செஞ்சிருக்குது? அப்படித்தான் நம்மளை இது வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. கவனிங்க, சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, நம்ம வீட்டுல பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுப்பீங்க, ABCன்னு அழகா சொல்லி கொடுக்கும் போது அது திருப்பி அழகா சூப்பரா சொல்லிடுச்சுன்னா உடனே நம்ம என்ன செய்வோம்? முதுகலை தட்டி கொடுத்து சூப்பர் நல்லா சொன்ன அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா அதே சமயத்துல நீ சொல்லும்போது அது வேற ஏதாவது கீ சொல்லுதுன்னு வச்சுங்களேன், முதுகுல ஓங்கி என்ன செய்யும்? கொடுக்கும். அப்ப இந்த உலகத்துல நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்றபடிதான் பாராட்டும் தண்டனையும் கிடைக்கிறது. நான் வேலை செய்யற இடத்துல என்னுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும், சம்பளம் அதிகமா கிடைக்கும். என்னுடைய வேலையில நான் காண்பிக்கக்கூடிய அந்த மெத்தன போக்கு வேலையை விட்டு என்ன சொல்லிடுவாங்க? தூக்கிடுவாங்க. என்னுடைய கிரியைகளின் அடிப்படையில தான் உலகம் என்ன செய்யுது? பாராட்டவோ அல்லது இகழவோ செய்கிறது. ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் கிரியைகளினாலே அல்ல, உனக்காக நான் செய்து முடித்து விட்டேன் என் கிரியைகளினாலே உன்னை நீதிமானாக்கி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இப்போது 5வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 6வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 5:6. அன்றியும் நாம் பலனற்றவனாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரனுக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த தமது அன்பை
விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜாக்கி கொஞ்சம் தலையில காப்பாடுத்தார். நம் பாவிகளாக இருக்கும் போது கிறிஸ்து நம்ம மேல் வைத்த நம்முடைய அன்பை என்ன பண்றாரா? விளங்க பண்ணுகிறாரா? நாம் பலனற்றவனாக இருக்கும் போதே, நாம் நீதியற்றவனாக இருக்கும் போதே, எந்த கிரியைகளாலும் நம்மை நீதிமானாக்கி கொள்ள முடியாததாய் இருக்கிற அந்த காலத்திலே தேவனுடைய பார்வையில் நாம் அக்கிரமக்காரர்களாக இருந்தோம். ஹல்லேலூயா. அக்கிரமக்காரர்களாக இருந்த நமக்காக கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா. நாம் பாவிகளாய் இருந்தபோது கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஆனா இப்பொழுதோ அந்த 5ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாதா? வைக்கப்படுத்தாதா? எந்த நம்பிக்கை? நாம் பாவியாய் இருந்த போது என்னை நேசித்த தேவன், நான் அக்கிரமத்தில் இருந்த போது என்னை நேசித்த தேவன் இப்போது என்னை எவ்வளவாய் அவர் நேசிப்பார். இப்போது நான் பாவி அல்ல, அவருடைய நீதினாலே உடுத்தப்பட்டிருக்கிறேன், அவருடைய பரிசுத்தத்தினாலே அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறேன், அவருடைய பிள்ளை என்று அங்கீகாரம் பண்ணப்பட்டிருக்கிறேன். பாவியாகி என்னை அவரால் நேசிக்க முடியுமானால் இன்றைக்கு அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தை பெற்ற அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிற என்னை அவர் எவ்வளவாய் நேசிப்பார். கரங்கத்தை கத்திரமாகி கொடுத்தோமா? நாம் பாவியா இருக்கும்போது நேசித்த தேவன் பிள்ளையா இருக்கும்போது நேசிப்பார், நேசிக்க மாட்டாரா? சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மள என்ன செய்யாதா? வெட்கப்படுத்தாதா? அந்த நம்பிக்கையை நம்ம எதிர்பார்த்து வைக்கணும். என் தேவனே, நான் பாவி, உம்மால் என்னால் ஒன்றும், ஏன்னா என் தலை கீழே நடந்தாலும், அழகு குத்தி கொண்டாலும், வெறுங்காலோடு நடந்தாலும், நான் விரதம் இருந்தாலும், நான் நோன்பு இருந்து உபவாசித்து ரெட்டுடுத்தி சாம்பல்ல விழுந்து புரண்டு அழுது என்ன செஞ்சாலும் என்ன நான் நீதிமானை ஆக்கி கொள்ள முடியாது. என்னுடைய பாவத்தை கழுவ அப்படி ரத்தமே அன்றி வேற எதுவும் இந்த உலகத்துல இல்லவே இல்லாண்டவர் என்று சொல்லி அவருடைய ரத்தத்தின் மீது, அவர் நமக்காக சிந்துற அந்த ரத்தத்தின் மீது, சிலுவையிலே அவர் நம்ம மீது பாராட்டின அந்த அன்பின் மீது நம்முடைய நம்பிக்கை வைக்கும் போது அந்த நம்பிக்கை நம்ம ஒருபோது வைக்கப்படுத்தாது. கரங்களை தட்டி மீண்டும் ஹல்லேலூயா. உணர்ந்தீங்கன்னா நான் கரண்டாட்ட சொல்ல வேண்டிய அவசியமே ஒருபோதும் இருக்காது. ஹல்லேலூயா. இப்ப எது மேல நம்பிக்கை வைக்கிறாங்க திருச்சபை மக்கள்? என் நீதி, என் கிரியைகள். நான் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எனக்காக ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு, அது மேல நான் நம்பிக்கை வைக்கும் போது நான் இப்ப அவருடைய பிள்ளையா என்ன செய்யறேன்? இருக்கிற உரிமையோட இருக்கிறேன். இன்னைக்கு நானே பல சமயத்துல என்ன செய்யறேன்? என் நீதிமானாக்கி கொள்றதுக்காக நான் என்ன செய்யறேன்? உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஓடுறேன். நினைக்கலாம் அப்ப நம்ம செய்யற கிரியைகள்லாம் தப்பா? இல்லவே இல்லை. நீங்க செய்கிற கிரியைகள் மனிதர்களுக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்ட உதவுமே அன்றி தேவனுக்கு முன்பாக ஒருபோதும் அது உங்களை நீதிமான்களாக என்ன செய்யாது? காட்டவே காட்டாது. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்புக்கு நீங்க உட்பட்டவர்களாக இருந்தால் இனி உங்களால் என்ன செய்யவே முடியாது? தேவனுக்கு பிரியமில்லாததை செய்ய முடியாது. முன்னே நம்முடைய அவயவங்கள் பாவத்திற்கு அடிமையாக இருந்தபடினாலே வேற வழியே இல்லை, பாவத்தை செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் நிர்பந்தமான மனிதன் யாருடைய இந்த பாவ செவிடத்திலிருந்து விடுதலையாக்க கூடும் என்று சொல்லி நிர்பந்தமான நிலையில இருந்த என்னை தேவன் தம்முடைய சொந்த பிள்ளையாக மாற்றிய பிற்பாடு இப்பொழுது தேவனுடைய சாயல், தேவனுடைய உருவம் மாத்திரமல்ல, அதையும் தாண்டி தேவனுடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவராக மாறி இருக்கிற ஹல்லேலூயா. அவருடைய சுபாவம் எனக்குள்ளே இருக்கிறபடினாலே என்னால் என்ன செய்ய முடியாது? தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்ய முடியாது, செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? எது பேர் புரியுது? இப்ப நீங்க வாசிச்சு பாருங்க. 7ஆம் வசனம் வாசிங்க. 5ஆவது அதிகாரம் 7வது 3ஆவது வசனத்தில் வாசிங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று அறிந்து உபத்திரவங்களே நாங்கள். இந்த வசனம் சொல்ற உபத்திரவம் இருக்கு பார்த்தீங்களா? இன்றைக்கு திருச்சபைகளில் போதிக்கப்படுகிற உபத்திரவன்றது வேற.
உபத்திரவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவத்தை அளிக்கும் போது அதை சந்தோஷமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் உபத்திரவப்பட்டது நல்லது இப்படிலாம் இல்லை. இந்த வசனத்துல பொருள் சொல்லுவதான உபத்திரவம் என்னவென்றால், எல்லாம் சரியாய் போய் கொண்டிருக்கிற நேரத்தில், எல்லாம் சரியாய் சமாதானமாய் இருக்கிற நேரத்தில் மாத்திரமல்ல, எல்லாமே எதிராக, எல்லாமே பிரச்சனைகளினுடைய சென்று கொண்டிருக்கிற பொழுது இன்னும் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த அன்பு எல்லாவற்றையும் தலைக்கீழாக மாற்றம் இப்போது என்கிட்ட இல்லை. ஆனால் அவரிடத்தில் அன்பு கூறுகிற எனக்காக எதிர்த்து அன்பு கூறுகிற என் தேவன் ஆயத்தமாக எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. எல்லா உபத்திரவங்களிலேயும் அந்த நம்பிக்கை என்னை சோர்ந்து போக விடாமல், தேவனுக்கு எதிராய் முறுமுறுக்க விடாதபடிக்கு அந்த நம்பிக்கை என்னை சந்தோஷப்படுத்தும். அந்த நம்பிக்கை உபத்திரவத்திலையும் தேவனை மேன்மை பாராட்ட வைக்கும். கரங்களை தட்டி கத்திரமாக்கிப்படுத்தும். ஹல்லேலூயா. கவனிங்க, உபத்திரவம் பொறுமை என்ன செய்தார்? உபத்திரம் வருது, ஒண்ணு மாத்திரம் தெரியும், திராணிக்கு மிஞ்ச தேவன் என்ன செய்ய மாட்டாரு. என் திராணி எங்க முடியுதோ அந்த இடத்துல தேவன் என்னை தோல் மீது சுமப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். நீ இளைஞராய் இருந்தபோது மாத்திரமல்ல, நரை வயது வரைக்கும் அப்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உபத்திரம் வரும்போது நான் பொறுமை என்ன செய்வேன்? ஆண்டோட வருகைக்காக காத்திருப்பேன். உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது. பொறுமை பரீட்சை. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ். உபத்திரவம் எதை உண்டாக்குதா? அனுபவத்தை என்ன செய்து உண்டாகுது. இது யோசிப்பார்ல, நான் பல சாட்சி சொன்னேன் இல்லைங்களா? நான் வண்டி எடுத்துட்டு போறேன், வழியில ரிப்பேர் ஆகுது, திரும்ப வீட்டுக்கு வர முடியாது, போக வேண்டிய இடத்துக்கும் போக முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழலில் மாட்டினப்ப தேவனுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. இப்படி பல்வேறு இடங்கள்ல தேவனுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா, எதையும் பற்றி கவலைப்படாது. அல்லேலூயா. எதையும் பற்றி கவலைப்படாது. இன்னைக்கு காலையில புது பேட்டரி வாங்கிட்டு போய் போட்டு 4 நாளா கார் என்ன செய்ய முடியல, ஸ்டார்ட் ஆகவே இருந்த சார்ஜர் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. 1 மாசமா கார் ஒரே இடத்துல என்ன செய்து நின்று பாதி டயர் எங்க போயிடுச்சு, பூமிக்கு அடியில புதஞ்சு போச்சு. ஃபுல்லா சேர சக்தி எடுக்கவே முடியாது. ஆண்டவரே என்ன பண்ணும் ஒண்ணுமே புரியல. நேற்று நைட்டும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், நேற்று காலையில ஸ்டார்ட் பண்ணேன், முந்தா நாள் ஸ்டார்ட் பண்ண, சுத்தமா ஒரு சவுண்டு கூட என்ன செய்யல, வரல. அமௌண்ட் சொல்லிட்டேன், அமௌண்ட் இன்னைக்கு வீட்டில் தான் என்ன செய்யணும், இருக்கணும், ஒன்னை கூட்டிட்டு போக முடியாது. நான் கொண்டு போய் செல்வம் பதில் கொண்டு வந்து சர்ச்சில் விட்டுட்டு நான் திரும்ப வந்து வண்டி எடுத்து போய் அவ்வளோ தூரம் ஒன்று என்ன செய்ய முடியாது, கூட்டு வர முடியாது. வீட்டில் உட்காந்து என்ன செய், ஆராதனை பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஆனால் திடீர்னு ஒரு எண்ணம், என் தேவன் பெரியவராக இருக்கிற ஒரு முறை என்ன பண்ணும், ட்ரை பண்ணும். ஜோசுவா இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா விட்டுவே விடாது. ஆக்சிடென்ட் அழுத்து என்ன பண்ணு, புடி. அவ்வளோதான் சொன்னேன். போய் ஸ்டார்ட் பண்ணிட்டா, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பெரிய ஆச்சரியம். அப்படியே அழுத்தி பிடிச்சா பின்னாடி போகையா போகுது. ஆனால் ஆஃப் பண்ணால் திரும்ப என்ன செய்யாது. அப்படிதான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆண்டவரே, இது கற்றுடைய நான் புள்ளி ஆறாவது என்ன செஞ்சாகணும், கூட்டிட்டு போகணும். நீங்க தான் இல்லை மகிய வருஷம் இல்லை மகி அவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்துட்டு போதும், ரொம்ப சொல்லணும் என்னென்னமோ யோசிக்கிற மைண்ட்ல நம்ம ரொம்ப தூரம் அங்கே எடுத்து 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் என்ன செய்யறோம் இருக்கிறோம். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஸ்டார்ட் ஆகி அப்பா நீங்கள் உள்ளே வந்தவங்க, நான் உள்ளே போய் நான் என்ன செஞ்சேன், அடுத்து போய் பார்க்குறேன் 4 டயர் என்ன இல்லை, காற்று இல்லை, சப்பி போயிருக்கு. ஆகா, இப்போ பிள்ளைகள் இதில் என்ன செய்வேன், நான் ஒரு ஆள் என்ன செய்ய முடியாது, ஏற முடியாது. இன்னும் ஆண்டவரே என்ன பண்ணுறது. சரி நீங்கள் ரெடி ஆகுங்க, வண்டி ஆஃப் பண்ணவே விட, ஆஃப் பண்ணால் திரும்ப என்ன செய்யாது, ஸ்டார்ட் ஆகாது. அப்படியே வண்டி அந்த பாம்பு நெளிகிற மாதிரியே தாங்க நெளிஞ்சது. திருக்குறள் வரைக்கும் போய் அங்கே காத்தடிச்சிட்டு திரும்ப என்ன செய்கிறேன், வீட்டுக்கு வந்து உங்களை கூப்பிட்டுட்டு வரேன். அந்த வெடுக்கு 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 விட்டு விட்டு அப்படியே சாவை தேடுகிறவன் விடுகிற சுவாசம் போல இருக்கும். நீதிபதி 21:6 பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எப்போ மூச்சு நீங்க தெரியாது. இந்த பால் ஊற்றிட்டே பார்த்துக்கலாம், அப்படியே 2 கண்ணு குத்திட்டு நிற்குமா. அந்த மாதிரி கண்டிஷன்ல வண்டி என்ன செய்யுது, எப்படியாவது வந்து நான் சர்ச்சைக்கு போய் அதுக்கப்புறம் மட்டும் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். கரெக்டா வந்து நிறுத்திட்டு மேலே வந்துட்டோம் இல்லையா சொல்லுவோமா. ஏன் தெரியுமா, எல்லா விதமான அனுபவங்களும் இன்னும் தேவன் மேல எனக்கு அதிக நம்பிக்கையை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா.
உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது, பொறுமை அனுபவங்களை உண்டாக்குகிறது, அனுபவம் இன்னும் தேவன் மேல அதிகமான நம்பிக்கை உண்டாக்குகிறது. கரங்களை தட்டி கரங்களை மகிமைப்படுத்துமா. இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு நடுவில் நீங்க போகும்போது தெரிஞ்சுங்க, தேவன் நம்முடைய திறமையை பார்க்கிறவங்க நம்முடைய கிருபையை பார்த்து நம்ம மேல இறங்குகிறவர். அல்லேலூயா சொல்லுமா. தேவன் தாவீதுடைய சந்ததியை பார்க்கும்போது தாவீதை பார்த்துதான் சந்ததியை பார்க்கிறார் வழியே தாவீதுடைய சந்ததியார் ஒருவரும் தேவனுக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இல்லை. தாவீது நிமித்தம் தேவனுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாம் நிமித்தம் தேவனுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், தேவன் பிரதி பிதாவாகிய தேவன் தாவீதையும் பார்க்கறதில்ல, ஆபிரகாமையும் பார்க்கறதில்ல, தம்முடைய ஒரே பேரான குமாரனை பார்க்கிறார். அவர் நிமித்தம் ஒரு கிருபை நம்ம இது பாராட்டுகிற. வாசித்து பாருங்க 5வது அதிகாரம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இப்ப பிதாவாகிய தேவன் யாரை பார்க்கிறாரு? தம்முடைய சொந்த குமாரனை பார்க்கிறார். சொந்த குமாரனை பார்க்கும்போது ஒன்றை விட எனக்கு வேற என்ன பெருசா எனக்கு ஒன்னையே அவளுக்காக நான் என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். நீ தன்னையே அவளுக்காக என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். இதுக்கு மேல கொடுக்க என்ன இருக்குது? நீ மூத்த குமாரன், அவர்கள் எல்லாரும் இளைய குமாரன். தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார், முன்குறித்தவளை அழைத்திருக்கிறார், அழைத்தவளை நீதிமான்களாக்கி இருக்கிறார், நீதிமானாக்கிறவளை மகிமைப்படுத்தி இருக்கிறார். வாசித்து பாருங்க 8வது அதிகாரத்திலே இருக்குது. வாசிங்க 29 வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் அவர்களை முன்னறிந்தாலோ அவளை தமது குமாரனுடைய செயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவளை முன்குறித்தாரோ அவளை அழைத்து இருக்கிறார், எவளை அழைத்தாரோ அவளை நீதிமானாக்கி இருக்கிறார், எவளை நீதிமானாக்கினாரோ அவளை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் பாவம் செய்த தேவனுடைய மகிமையை எழுந்துட்டோம். இப்பொழுது தேவனிடத்துல அன்பு கூறும்படி அந்த தேவன் நம்மிடத்தில் கூர்ந்த அன்பினாலே அந்த மகிமையை மீண்டும் பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலிகளினாலே தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு கொண்டிருந்ததால் நாம் இப்போது தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனையே பலியாக தந்து இன்றைக்கு தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ரோமர் 5வது அதிகாரம் முழுக்க நீங்க வாசிச்சு பாருங்க. நாம் முன்னே பாவிகளாக இருந்த போது தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். 5வது அதிகாரத்துல இப்பொழுது தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம், தேவனிடத்துல ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே அவரோடு கூட என்ன செய்யப்படுகிறோம், ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லாரும் எழுப்புவோமா தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து சொல்றேன், சற்று கடினம்னா நம்ம உலகத்துல நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்முடைய திறமைக்கு கிடைத்த பரிசு போலதான். நான் உபவாசித்தா தேவன் என்னை நேசிப்பாரோ, நான் நல்லா ஜெபம் பண்ண தேவன் என்னை நேசிப்பாரோ, நான் கர்த்தருக்கு நல்லா கொடுத்தா கர்த்தர் என்னை நேசிப்பாரோ, இதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம். தேவனை நீங்க நேசிக்கும் போது நிச்சயமா உபவாசிப்பீங்க தேசத்துக்காக. உண்மையா நீங்க தேவனை நேசிக்கும் போது ஆலயத்துக்கு உண்மையா வருவீங்க. நீங்க ஆண்டவர் அதிக நேசிக்கும் போது தேவனுக்கு உங்களால கொடுக்காம இருக்க முடியாது, உதாரணத்துவமா கொடுப்பீங்க. இதெல்லாம் தூக்கி ஒரு வாரமா போடுங்க. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தேவன் உங்களை அளவற்ற விதத்துல நேசிப்பதனாலே அந்த அன்பு உங்கள் மேல இருக்குது. நீங்க செய்யற கிரியைகளாலே தேவன் உங்களை நேசிக்கவில்லை. தேவன் உங்களை நேசிப்பதனாலதான் நீங்க ஏதாவது அவருக்காக அவரால் வச்ச அன்புக்காக செய்யலாம்னு சொல்லி ஆசைப்படுங்க. ஐயோ நான் இதை செஞ்சாதான் என்ன நேசிப்பார்னு சொல்லி தயவு செய்து அவருடைய அன்பை
குறைத்து மதிப்பிடாதீர்கள். நீ பாவியாய் இருந்த போதே அவருடைய நேசித்தார் என்றால் இப்போது உன்னை அபிஷேகம் பண்ணி, இப்போது முன்குறித்து, இப்போது அழைத்து, இப்போது நீதிமானாக்கி, இப்போது மகிமைப்படுத்தின பிற்பாடு அவருடைய நேசிப்பது எவ்வளவு அதிகம். நீதியினாலே, மெய்யான நீதியினாலே உன்னுடைய சுயநீதியை தூக்கி போடு. தேவனே, உன்னுடைய நீதியினாலே என்னை அலங்காரம் பண்ணுங்கப்பா. உன்னுடைய பரிசுத்தத்தினாலே என்னை அலங்காரம் பண்ணுங்கப்பா. என் கண்கள் திறக்கப்படும் போது தேவன் பக்கத்தில் இருப்பதை பார்க்கணும். என் கண்கள் திறக்கப்படும் போது நான் நிர்வாணி என்று அறியாதபடிக்கு மீண்டும் அந்த மகிமை என்னை மூட வேண்டும் அப்பா. மீண்டும் அந்த மகிமை என்னை மூட வேண்டும் தகப்பனே. எப்படி வனாந்தரத்திலே உடைய ஜனங்களை பகலிலே மகிமை மேக ஸ்தம்பமாக மூடியதோ, இரவிலே மகிமை அக்கினி ஸ்தம்பமாக மூடியதோ, அது போலவே என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மகிமை ராவி ஆத்மா சரீரத்தை மூட வேண்டும் தகப்பனே. அந்த மெய்யான நீதி, அந்த மெய்யான பரிசுத்தத்திலே என்னை புதிய மனிதனாக, என்னை புதிய மனிதனாக. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, ஜெபத்தில் ஒன்று சொல்றேன். ஆதாம் புதிய சிருஷ்டியாயிருக்கிறார். அவன் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய ஜீவனாலே ஜீவாத்மாவாக மாறினவர்களாலே தேவனே அவனை மூடி இருந்தார். அதைத்தான் பவுல் சொல்கிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே அவன் இருக்கிறான், அவனுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறார். அது புது சிருஷ்டி என்கிற அந்த மகிமையான அனுபவத்துக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் அந்த உள்ளான புதிய மனிதனை தொலைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்கிறாரே. தகப்பனே, ஒரு புதிய மனிதனாய், புதிய மனுஷியான மாற்றுங்கப்பா. நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையை போல வளர்கிறதுக்கு ஏதுவாக திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இந்த சத்தியத்தை, இந்த சத்தியத்துடைய வெளிச்சத்தை ஆத்மா சரீரம் உணர்ந்துள்ள ஆண்டவரே, இப்படி பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா, கிருபை பாராட்டுங்க இயேசுவே. Thank you Jesus, thank you Lord. வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே, உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்ளுவேன், வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன், உமக்காய் காத்திருப்பேன், வார்த்தையால் திருப்தியாவே, சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா, 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 என் நீதி நீராதையா, ஏசையா, 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 என் நீதி நீராதையா, ஏகோவாசிக்கேனும் நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, ஏகோவாசிக்கேனும் நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே, ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவே, ஆபத்து
அந்த அன்பினாலே நாங்கள் ஆண்டவரை நேசிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்ட அந்த அன்பினாலே நாங்கள் நேசிக்கிறோம் ஐயா. அந்த அன்பு இதுல பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் தகப்பனே. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு எங்களை ரட்சிக்கிற தகப்பனே. அன்பு எங்களுடைய பிள்ளைகளா மாற்றாமே. அந்த அன்பினாலே அவங்களுடைய நேசிக்க உதவி செய்யப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா வாயை திறந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 ஆண்டவரே. Thank you Jesus. எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக.